இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், நம்ம ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். துர்காதேவி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரெஸ் உண்டாவதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த காலத்துல எங்க பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கா. குறிப்பால இக்கால இளைஞர்கள் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றா. என்னுடைய மைண்ட் அப்படியே பிளாக் ஆகி நிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதனால இந்த வீக்கெண்ட் அப்படிங்கிற அந்த கொண்டாட்டத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணுங்கிறா. அது ஏதோ வேலைக்கு போகணுங்கிற சொன்னாலும் பரவாயில்ல. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னைக்கெல்லாம் என்ன பண்றான்னு சொன்னா, வீக்கெண்ட் அப்படின்னு சொன்னா அதை செலிப்ரேட் பண்ணணும், வெளியில போகணும், சுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறா. அப்படி இல்லைன்னு சொன்னா என்னுடைய மைண்ட் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிடுதுன்னு சொல்றாளே. இதற்கு இந்த காலத்திலே நிகழக்கூடிய கிரகநிலைதான் காரணமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல அவருக்கு நேரடியா பதிலளிக்கணும்னு சொன்னா, கிரகநிலை என்பொழுது எப்பொழுதுமே அடிக்கடி எல்லா வருடங்களிலுமே வந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே ராகு கேத்துக்களுடைய ஸ்டேஜ் ஆகட்டும், அல்லது ஒரு சனியினுடைய நிலையாகட்டும், ஒரு குருவனுடைய நிலையாகட்டும், இதற்கு முன்னாலும் வந்திருக்கும் தானே. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னதாக பார்த்தோம் சொன்னா, சனியினுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கும், குருவனுடைய நிலையும் இப்படித்தான் இருக்கும். ராகு கேத்துக்களுடைய தாக்கத்தினால் அப்பப்போ அந்த உலகத்திலே மாற்றம் என்பது உண்டாகி கொண்டுதான் இருக்கும். ஆனால் இக்காலத்திலே இருப்பது போல எல்லோருமே யாரை பார்த்தாலும், பெரும்பாலும் அதுவும் அந்த சிட்டி கல்ச்சர்ல இருக்கிறவா எல்லாருமே எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருக்கா. இதற்கு கிரகநிலை காரணம் அல்ல, நம்முடைய சமூக சிந்தனை தான், நம்முடைய அந்த சமுதாய சூழல் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். குறிப்பா இக்கால இளைஞர்கள் அடிக்கடி யூஸ் பண்றான்னு சொன்னா, இந்த இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? யாரை பார்த்தாலும் எல்லோருமே பெரும்பாலும் இந்த தாடியோட சுத்திண்டே தான் இருக்கா. அதை ஏதோ ஒரு ஸ்டைலாவே நினைச்சுக்கிறா இந்த கால இளைஞர்கள். கிரகங்களை பொறுத்தவரை எவருடைய ஜாதகத்திலே சனி மற்றும் கேதுவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குமோ அவர்கள் மட்டும்தான் இந்த தாடியினை வளர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட விதிகளே சொல்கிறது. பெரும்பாலும் இந்த கேதுவினுடைய தாக்கம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சன்னியாசிகள், மகரிஷிகள்லாம் சொல்றா இல்லையா. சன்னியாசின்னு சொல்றதை விட மகரிஷிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ரிஷிகள், ஒரு முனிவர்கள். நமக்கு அந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே நம்ம சினிமாலே எப்படி பார்த்திருப்போம், ஒரு ஜடாமுடி, ஒரு தாடியோட பார்த்திருப்போம் இல்லையா. இவர்களுக்குத்தான் அந்த கேதுங்கிற கிரகம் அதிகமாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி சனி என்கின்ற கிரகம் இந்த வாழ்க்கையில ஈடுபாடினை கொடுக்காது. பெரும்பாலும் பார்த்தோம்னா சனி ரொம்ப சுத்தமாலாம் இருக்காது. சுக்கிரன் என்கின்ற கிரகம் தான் பளிச்சுன்னு ஷேவ் பண்ணிட்டு, நீட் ஷேவ் பண்ணிட்டு சூப்பரா இருப்பா தெரியுமா. அது சுக்கிரனுடைய தாக்கம். ஆனால் இக்கால இளைஞர்கள் பெரும்பாலும் இது போன்று இந்த சனி கேத்துவினை கையிலே பிடித்து கொள்கிறார்கள். சரி சார், இளைஞர்களை சரி, இந்த யுவதிகள் கூட, இந்த பெண் குழந்தைகள் கூட எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாளே, அதுக்கு என்ன சார் காரணம் சொல்லி கேட்டோம்னா, அவர்களுக்கும் அதே சனி என்கின்ற கிரகம் தான் வேலை செய்கிறது. இக்கால அந்த யுவதிகள், இளைஞிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவர்கள் பார்த்தோம்னா தலை ஜட போடுறதே கிடையாது. அந்த தலை முடியின் மீது சனி என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்லி கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் வீட்டுல கூட தலைமுடியே கிடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தலை ஜட போடுறதே கிடையாது. அதுலயும் அந்த முடிய என்ன பண்றா, ஃப்ரீ ஹேர், லூஸ் ஹேர்ங்கிற பேர்ல ஃப்ரண்ட்ல கொண்டு விட்டுக்கிறா. இப்படி தோல் மீது ஃப்ரண்ட்ல கொண்டு தங்களுடைய இதயத்தை மறைத்துக் கொள்கின்ற விதமாக அந்த முடியை கொண்டு விடும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கிரகங்களினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, ஒரு சுக்கிரனுடைய ரேடியேஷன் வந்தாலும் சரி, ஒரு புதன் என்கின்ற கிரகத்தினுடைய ரேடியேஷன் வந்தாலும் சரி, இது அத்தனையுமே இந்த சனியால் தடுக்கப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு பக்கமும் இந்த லூசார் விட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம். நான் ஏதோ பழமைவாதம் பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நீங்க வேணா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஒரே ஒரு வாரம், ஒரு 15 நாளை கூட ட்ரை பண்ணி பாருங்களேன். அழகா நீட்டா ஜடை போட்டு பாருங்க. அந்த ஜடை அப்படிங்கிற விஷயத்தை எதனால சொல்லி இருக்கா, நேராக நேர்வகுடி எடுத்து இந்த பெண் குழந்தைகள் ஜடையை பின்னி போட்டு பாருங்க. ஏன் இப்ப சம்மர் லீவ் தானே வர்றது, இப்ப காலேஜ் கூட கிடையாது, காலேஜ் லீவ்ல இருக்க போறீங்க,
வெளியில எங்கேயும் போக போறது இல்ல, வீட்லயே இருங்களே, அக்னி நட்சத்திரம் வேற வர்றது, வெயில் காலம் தானே. ஆக இந்த நேரத்திலே நீங்கள் அழகாக ஜடையை போட்டுக்கொண்டு வீட்டிலே இருந்து பாருங்கள். இந்த 15 நாட்களிலேயே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உணர்வீர்கள். அதே போலத்தான் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த தாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வளர்க்காம, எல்லோருமே தாடி வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, அந்த மனதினை கட்டுப்படுத்தி கொண்டு தீட்சைன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த தீட்சையிலே எவர் ஒருவர் இருக்கிறாரோ அவர்கள்தான் இது போன்று தாடியை வளர்க்க வேண்டும். இந்த மாதிரி தாடியெல்லாம் எதுவும் இல்லாம ஃப்ரீயா இருந்து பாருங்கோ, சுக்கிரனாக இருந்து பாருங்கள், பளிச்சுன்னு நீட் ஷேவ் பண்ணிட்டு இருந்து பாருங்கோ. நம்ம திரைப்பட நடிகர்களையும் நடிகைகளையும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள்லாம் வீட்டுல இருக்கும்போது எப்படி இருக்காங்கிறதையும் போய் பாருங்க. ஆக நாம் அந்த சுக்கிரன் என்கின்ற கிரகத்தை பிரதானமாக பிடித்து கொள்ள வேண்டும். இது போக சந்திரன் என்கின்ற கிரகமும் மனதிலே தாக்கத்தினை கொண்டு வருகிறதுன்னு சொல்றோம். ஆக என்ன பண்ணணும் சொன்னா, சந்திர தரிசனம்ங்கிறத பண்ணணும். அதே மாதிரி அந்த ஈவினிங் டைம்ல மூன்லைட் டின்னர்னு சொல்றா இல்லையா, நிலா சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாப்பிடணும். அதே போல நதிகளிலே சென்று நீராட வேண்டும். அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூண்டி கொள்ள வேண்டும். அதாவது பௌர்ணமி தரிசனம் மட்டும் இல்ல, இந்த சந்திர ஒளி பாக்குறோமா, ஆக மூன்லைட்ல மொட்டை மாடியில போய் சாப்பிட்டு கூட பாருங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.